நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 24. அதிதேவும் விஷ்ணுவும் போன கார் விபத்துக்குள்ளானதை கேட்டு யாழினியும் மித்ராவும் பதறியபடி மருத்துவமனைக்கு சென்றார்கள். யாழினி உள்ளே நுழையும் போது அதிதேவ் கண்களை மூடி படுத்திருக்க யாழினி பதறியபடி வந்து அவன் கைகளை பற்றி கொண்டாள். அது என்னாச்சுடா, கண்ணை திறந்து பாரேன் என கதறியபடி அவனை உழுக்க படுத்திருந்தவன் கைகளோ அருகில் இருந்தவளை மெதுவாக அணைத்து கொண்டது. அவளை இறுக அணைத்தவன் யாழினியின் கண்களில் வழிந்த கண்ணீரை ஒற்றி எடுத்தான். அதில் ஒரு நிமிடம் சிலை போல் இருந்தவள் அடுத்த நிமிடம் அவனை காற்று கூட புகாத வண்ணம் இறுக அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். பேபி ஒன்றும் இல்லடா, கூல் என அவள் முதுகை வருடி ஆறுதல் படுத்த அவளுடைய அழுகை சிறிது சிறிதாக குறைந்தது. ஒன்றுமே இல்லைன்னா பின்ன ஏண்டா ஹாஸ்பிட்டல் வந்த? நியூஸ் கேட்டதிலிருந்து உயிரே இல்லை தெரியுமா என அவள் உச்சி முதல் பாதம் வரை அவனை ஆராய அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன், எல்லாம் காரணமாக தான் பேபி என்றவன், விஷ்ணு ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னான்னு வண்டியை திருப்பினேன். அப்போவே ஆப்போசிட்டில் ஒரு லாரி ஃபாஸ்ட்டாக வந்தது. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு யோசிச்சா நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் காரை அவன் இடித்தான். ஆக்சுவலி அப்போ தான் இறங்கினதால லைட் ஆனில் இருந்ததில் உள்ளே இருக்கும்னு நினச்சிட்டான் போல என்றவன், ஆனால் எனக்கு ஒருத்தன் மேலே டவுட்டாக இருக்குது பேபி என்று சொல்ல, யாரை சொல்கிற? காளியப்பந்தான் என்றவன், அவனை பற்றி நம்ம பத்திரிக்கையில் ஒரு நியூஸ் போட சொல்லியிருக்கேன் என்றவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். நம்ம பத்திரிக்கையா என கேட்க, பேபி தேவன் குரல் நம்ம பத்திரிக்கை தாண்டா, அப்புறம் உனக்கு இன்னொரு வேலை என்றவன், நான் உனக்கு ஒரு ஆடியோ ஃபைல் சென்ட் பண்ணுறேன், அதை நெட்டில் போட்டு விடு, அமைச்சரின் கொலை மிரட்டல்னு தலைப்பு போட்டு என சொல்ல அவள் மிரட்சியாய் ஆதியை பார்த்தாள். என்ன ஆதி சொல்கிற என யாழினி திடுக்கிட்டு கேட்க அவள் விழிகளில் தெரிந்த பயத்தில் அவளை இறுக அணைத்தான். கூல் பேபி, நான் இதை பார்த்துக்கிறேன் என சொல்லவும் சரி என்றவள், நான் அண்ணாவை போய் பார்த்துட்டு வரேன் என யாழினி எழ அவள் கையை பற்றினான். அவள் என்ன என்பது போல் பார்க்க, கொஞ்ச நேரம் என் கூடவே இரு பேபி, அந்த லாரி என் மேலே மோதி இருந்தா நான் திருப்பி உன்னை பார்த்துருக்க முடியுமா? என் பக்கத்திலே இரு பேபி என கண்களில் ஏக்கத்துடன் கேட்க, யாழினியோ அவனை அறைந்திருந்தாள். ஏண்டா இப்படி தான் பேசுவியா? நீ நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டா நெகட்டிவாக பேசுகிற, இப்படி பேசினா என்கிட்ட பேசாத என அவள் முறுக்கி கொள்ள, சாரி பேபி ப்ளீஸ் என அவன் பாவமாய் பார்க்க அந்த கண்களில் தெரிந்த ஏக்கத்தில் முத்தம் கொடுத்தாள். அதனை கண்மூடி அனுபவித்தவன் அப்படியே அவளை இறுக அணைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் யாழினி அவனிடமிருந்து விலக, என்னாச்சு பேபி என கேட்க, அண்ணாவை பார்க்கணும் என சொல்ல, நானும் வரேன் என்று கூற இருவரும் விஷ்ணுவின் அறைக்கு செல்ல அங்கோ மித்ரா அழுது கொண்டிருக்க விஷ்ணு சமாதானம் செய்ய முடியாமல் திணறினான். மித்துமா என்னாச்சுடா என ஆதி விசாரிக்க அவள் அப்போதும் அழுது கொண்டிருக்க, என்னாச்சுடி என யாழினி கேட்க, விஷ்ணுவுக்கு பாரு எவ்வளோ கட்டு போட்டிருக்குன்னு என சொல்ல யாழினி கடுப்பானாள். உங்கள் அண்ணாவும் அவர் கூட தான் இருந்தார், இப்போ அவரும் இங்கே தான் இருக்கார், கொஞ்சம் யோசிக்க மாட்டியா எரும மாடு என அவள் திட்ட, ஐயோ அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, ஏண்டா மித்ரா கிட்ட ஒன்றும் சொல்லலையா என்று கடிந்தவனை முறைத்தவன், வந்த உடனே டேமை திறந்து விட்டுட்டா, அப்போ மிரண்டவன் தான், நல்ல வேலை நீ வந்து காப்பாத்தின என சொல்ல, டே ஃப்ராடு என அவள் விஷ்ணுவை அடிக்க அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டவன் அவளை சற்றென்று அணைத்தான். நீ எனக்காக அழறத பார்த்தா எனக்கு இப்பயே செத்தரலான்னு தோணுது பேபி என கூற, அதில் பேச வேண்டாம் என சைகை செய்தவள் அமைதியாக அவனை மடியில் படுக்க வைக்க, இப்போது அதிதேவ் ஏக்கமாக யாழினியை பார்த்தான். விஷ்ணுவின் வார்த்தையில் அதிர்ந்தவள்
அடுத்து மித்ராவின் செயலில் திகைப்பானவனின் பார்வை அவளை அறியாது ஆதியை பார்க்க அவனது பார்வை அவளை என்னவோ செய்தது. இருவரது விழிகளும் ஒன்றையொன்று கவ்விக்கொள்ள பேசாமடந்தையானார்கள். திடீரென்று ஒலித்த அலைபேசியின் ஒலியில் சுதாரித்த அதிதேவ் ஃபோனை எடுத்து பேச, யாழினி அறையை விட்டு வெளியேறி செல்ல அவள் இடையில் கை வைத்து தன்னோடு அணைத்தவன் அவளை அங்கிருந்த சேரில் அமர வைத்தான். ஏற்கனவே அந்த அறையில் நடந்ததை பார்த்தவர்களுக்கு அதிதேவிடம் தன்னிலை மறந்து நடந்து கொள்வது ஞாபகம் வந்தது. ஒவ்வொரு முறையும் இதை பற்றி யோசிப்பவள் அதற்கான காரணத்தை ஆராயாமல் விட்டுவிடுவாள். ஆனால் இன்று நடந்த சம்பவம் அவளுக்கு தெள்ள தெளிவாக அவளது மனதை உணர்த்தியது. எப்போதிலிருந்து இந்த காதல் வந்தது என சுத்தமாக அவளுக்கு புரியவில்லை. உண்மையில் அதிகமாக அவனிடம் சண்டைதான் போட்டிருக்கிறாள். ஏதேதோ யோசனையில் இருந்தவள் சடாரென்று எழுந்தாள். என்னாச்சடி என்று மித்ரா கேட்க, ஒன்றும் இல்லை வந்துற என்றவள் ஆதியை பற்றிய யோசனையில் ஆழ்ந்தாள். இப்போது அவன் சொன்ன என் கூட இரு பேபி அந்த வார்த்தைகள் அவளை எங்கோ அழைத்து சென்றது. திடீரென்று அவள் ஆதியை ஆராய்ச்சியாக பார்க்க, என்ன என்பது போல் புருவம் உயர்த்தியவனை பார்த்தவள் அமைதியாக பார்த்தபடி இருந்தாள். நீங்க என வார்த்தை வராமல் தடுமாற, என்னடா என்று ஆதி கனிவுடன் கேட்க அவள் பேச முடியாமல் அமைதியாய் இருந்தாள். பேபி, எதுவும் ப்ராப்ளமா? உடம்பு சரியில்லையா என விசாரிக்க, அப்போது அவள் விழிகளில் தெரிந்த தவிப்பை கண்டுகொண்டவன் எதற்காக என்று புரியாவிடினும் அவளை அணைத்து ஆறுதல் படுத்த அவள் கண்கள் கலங்கியது. என்னன்னு சொல்லு யாழ்னி, நீ இப்படி அழுதினா எனக்கு அடுத்து என்னன்னு கூட யோசிக்க முடியல என்று அவன் கெஞ்ச, அதில் சுதாரித்தவள், ஒன்றுமில்லடா, அந்த மினிஸ்டரை நினச்சேன் என அவள் சமாளிக்க, நான் பார்த்துக்கிறேன், குழப்பிக்காமல் இருடா என ஆறுதல் சொன்னான். பின் யாழ்னியை அழைத்து கொண்டு விஷ்ணுவின் அறைக்கு சென்றவன் விஷ்ணுவை அழைத்து விஷயத்தை கூறினான். மச்சி, நம்ம கட்டு போட்டு படுத்திருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு அமைச்சரின் கொலை வெறின்னு வைரலாக்கிடலாமா என ஆதி கேட்க, என்னடா சொல்கிற என்று அதிர்ந்தவனை பார்த்து கண்ணடித்தவன், நம்ம விஸ்வநாதன் அங்கிள் இருக்காருல்ல, ஸோ நெக்ஸ்ட் அந்த பிளான் தான் என்றவன், ஓகே நீங்கள் 2 பேரும் புறப்படுங்க, உங்களை சீக்கிரம் வந்து நாங்களே மீட் பண்ணுறோம் என சொல்ல, கவனமாக இரு ஆதி, அண்ணா பார்த்துக்கோங்க என யாழினி சொல்ல, அவளின் ஆதியில் அவனுக்கு கண்கள் மின்னியது. பேபி என அதிதேவ் காதலுடன் பார்க்க அவன் கையை ஆறுதலாக அழுத்திவிட்டு மித்ராவுடன் சென்றாள். மச்சி என்ன சொல்கிற என விஷ்ணு திரும்பவும் கேட்க, ஆமாடா நம்ம அங்கிள் இருக்காருல்ல என்றவன் அவருக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்ல அவர் பார்த்து கொள்வதாக சொன்னார். விஸ்வநாதன் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகிப்பவர். அதிதேவின் நண்பன் நிதிஷின் அப்பா. ஆதி தனது நிலையை வீடியோ எடுத்து போட அது காளியப்பனுக்கு பெரும் பிரச்சனையை உண்டாக்கியது. மேலும் ஆதியின் பத்திரிகை செய்தியும் ஆடியோவும் ரிலீஸ் ஆக காளியப்பனுக்கு முதலமைச்சரிடம் இருந்து அழைப்பு வந்தது. ஐயா கூப்பிட்டீங்களாமே, யோ என்னையா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, விஸ்வநாதன் ஐயா கால் பண்ணார். அவன் பேர் என்ன, ஆதிதேவா என விசாரிக்க, அதிதேவ் என்று சொல்ல, யோ எலெக்ஷன்னா அவனை மாதிரி ஆளுங்க தானே டொனேஷன் கொடுக்குறாங்க, விஸ்வநாதன் ஐயா ஃபோன் பண்ணி மிரட்டாத குறையாக சொல்கிறாரு என சொல்ல, இல்லையா அவன் என் மக மேலேயே கையை வச்சிட்டான் என ஆதங்கப்பட, சொல்கிறத சொல்லிட்டேன் அடக்கி வாசி, இல்லைன்னா பதவியிலேருந்து தூக்கிடுவேன், எனக்கு கட்சி பேர் தான் முக்கியம் என மிரட்ட, சரிங்க ஐயா என பவ்யமாக சொன்னவன் அதிதேவை அவன் பெயர் வெளியே வராமல் எப்படி பழிவாங்குவது என யோசித்தான். இதற்கிடையில் அதிதேவுக்கு அந்த லாரி யார் அனுப்பினார்கள் என்ற தகவல் கிடைக்க அதை பற்றிய யோசனையில் ஆழ்ந்தான். மருத்துவமனையிலிருந்து வந்தவுடன் அதிதேவ் அடுத்து தனது கம்பெனியை உயர்த்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கினான். பிக் ஆஃபர் என்ற ஒரு அறிவிப்பை 10 நாட்களுக்கு விளம்பரம் செய்தவன் அவற்றில் நிறைய பொருட்களுக்கு பாதிக்கு பாதி விலையில் சலுகை கொடுத்தான். இதனால் அவனது கம்பெனியில் ஆர்டர்கள் லட்சக்கணக்கில் வர ஆரம்பித்தன. ஊழியர்களுடன் அதிதேவும் இரவு பகலாக வேலை செய்ய நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. பிக் ஆஃபர் சலுகையில் ஆதி நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்ய யாழினி அவனுடனே இருந்தாள். ஆதி ஒரு நாள் பேக்கிங் செக் செய்ய போக அங்கே தொழில்நுட்ப கோளாறால் தாமதமாகி கொண்டிருந்தது. என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என கேட்க, சார் ஸ்கேன் பண்ண முடியல என்று விளக்க, ஏன் ஸ்கேன் பண்ண முடியல,
எல்லா டிவைஸும் செக் பண்ணி தானே வாங்கணும், இது கூட கவனிக்க மாட்டிங்களா? இப்படியே லேட் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி கரெக்ட் டைமுக்கு டெலிவரி கொடுக்கறது? நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், மறந்துட்டிங்களா என கத்தியவன், இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இப்படி லாஸ்ட் டைமில் சொதப்பினா எப்படி? கரெக்டாக ஒர்க்கை பாருங்க என முடிக்கும்போது அமைதியாக முடித்தவன் அங்கிருந்து அகன்றான். அதிதேவ் சோர்ந்து போய் உள்ளே வர யாழினி அவனை கவனித்தவள், என்னாச்சு ஆதி என கேட்க, ஒன்றும் இல்லடா என்றவன் யோசனையில் ஆழ்ந்தான். பேபி, நீ தேவ் பற்றி என்ன நினைக்கிற என ஆழ்ந்த குரலில் கேட்க, நான் என்ன சொல்லட்டும் ஆதி, அவன் உன் தம்பி, அதுக்கு மேலே பெருசாக கேர் பண்ணிக்க ஒன்றும் இல்லை என்று யாழினி சொன்னதில் கசப்பாக புன்னகைத்தான். அவனை கவனித்தவள், தேவையில்லாமல் யோசிக்காதடா என சொல்ல, ஓகே பேபி, நான் எந்த முடிவெடுத்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா பேபி என அவள் கண்களை பார்த்து கேட்க, என்ன ஆச்சுடா உனக்கு, ஏன் இப்படி பேசுகிற என கேட்க, இல்லை பேபி, அவனால் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதனால் நான் எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கேன் என அவன் உறுதியாக கூற அதில் தெரிந்த காதலில் திகைத்து போனாள். அவள் திகைத்த தோற்றத்தை பார்த்தவன் அதை மாற்றும் பொருட்டு, இந்த கண்ணு இருக்கே, இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கே, என்ன பண்ணலாம் என யோசித்தவன் அவள் அருகில் நெருங்க, அவளோ ஆதியின் நெருக்கத்தில் இன்னும் விழிக்க மென்மையாக அவளை அணைத்தவன் அவள் கண்களில் முத்தமிட்டான். அவள் அமைதியாக இருக்க அவளை பார்த்து கலகலவென்று நகைத்தவன், என் பட்டாசை எப்படி சைலண்ட் பண்ணுறதுன்னு இப்போதான் புரியுது என சொல்ல, யாழினி அவனை முறைத்தவளை பார்த்து கண்ணடிக்க அவள் வேறுபுறம் திரும்பி நின்றாள். பேபி என ஆதி அவள் பக்கம் வர யாழினி திடீரென்று ஓட அவன் சிரிப்புடன் அவளை தொடர்ந்தான். இதற்கிடையில் ஏற்கனவே பொருள் மாறியவர்களுக்கு அவற்றை பரிசாக ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவித்தவன் அவர்கள் ஏற்கனவே ஆர்டர் செய்த பொருட்களையும் டெலிவரி செய்ய அவனது கம்பெனிக்கு நல்ல பெயர் வந்தது. அதேபோல எழுத்தாளர்களை கூப்பிட்டு மீட்டிங் அரேஞ்ச் செய்தவன் தனது கம்பெனியின் நன்மைகளை எடுத்து கூற எல்லோரும் அதிலிருந்து இங்கு நூல்கள் வெளியிட இதையெல்லாம் பார்த்த வினித்துக்கும் காளியப்பனுக்கும் அவனை கூண்டோடு அழிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிருந்தனர். வினித் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவன் காளியப்பனின் எச்சரிக்கையால் இன்னும் ஆத்திரமானான். இந்த நிலையில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அதிதேவ் யாழினியுடன் ராஜ் ஒரு பெண்ணை பார்த்தவன் அதிர்ச்சியாய் நின்றான். அந்த பொண்ணுனால நான் எவ்வளோ அவமானப்பட்டேன் தெரியுமா, எனக்கு அப்படியே அவளை கொல்லனு போல வெறி வருது என சொல்ல வசுதேவ் வினித்ராஜை யோசனையுடன் பார்த்தான். அன்று அதிதேவை எப்படி பழிவாங்குவது என்ற வெறியில் வினித்தும் காளியப்பனும் யோசிக்க அவர்களுக்கு ஞாபகம் வந்தது அதிதேவின் தம்பி வசுதேவ்.